ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி வினு. இது வினுஸ் தமிழ் ஆடியோ நாவல் சேனல். என்னோட கதைகளை என்னோட குரலில் கேட்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் பொண்ணான கருத்துக்களை கமெண்ட்டாகவும் பதிவு பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். பிழையும் சரியில் முடியுதே. பிழை 47. ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடியின் முன் குழந்தை பிரீத்தி அமர்ந்திருக்க, இரு பக்க பேண்ட் பாக்கெட்டிலும் கைவிட்டவாறு கண்ணாடியின் முன் தன்னை பக்கவட்டாக இரு பக்கமும் மாற்றி மாற்றி பார்த்தான் ராம். குழந்தையோ தோலை குலுக்கி அவனை பார்த்து நகைக்க, ஏன் பாப்பு, டேடி கொஞ்சம் நல்ல ஹேண்ட்ஸமாக தானே இருக்கேன், அப்புறம் ஏன் உன்னோட அந்த பைத்தியம் மம்மி என்ன வயசானவன் டீஸ் பண்றா என்று கூறும்போதே கதவை திறந்து உள்ளே வந்த லக்ஸோ, ஹாய் அண்ணா, குட் மார்னிங் பட்டு என்றவன், மச்சி எங்கனா மச்சி என்றவாறே வரவேற்பறை பால்கனி, பாத்ரூம், ட்ரெஸ்ஸிங் ரூம் என தேடி பார்த்தவன், மச்சி இங்க இல்லையானா என்றான் ராமிடமே வந்து. அவளை அனைத்து இடங்களிலும் லக்ஸ் தேடியதை மார்பில் கை கட்டியவாறு பார்த்து நின்ற ராமோ, இப்போ என்ன செஞ்ச லக்ஸ் என்றான் புருவம் உயர்த்தி. லக்ஸோ திடீரென அண்ணனிடம் காணப்பட்ட மாற்றத்தை கண்டு, அம்மா மச்சிய வர சொன்னாங்க, அதான் என்றான் சற்று தடுமாறி. அது பிரச்சனை இல்லை, பிரணிதிய ஹாலில் தேடின, பால்கனியில் தேடின, ஓகே. அதென்ன பாத்ரூமையும் ட்ரெஸ்ஸிங் ரூமையும் திறந்து பார்க்கறது, உன் அண்ணி இங்கெல்லாமா தேடுவ என்றான் முகத்தை இறுக்கமாக வைத்து கொண்டு. சாரினா, ஒரு ஆர்வத்தில் என்று இழுக்க, என்று அவனை மேலும் கீழும் பார்த்தவன், இனி இந்த ஆர்வத்தெல்லாம் கம்மி பண்ணிக்கோ, ஐ திங்க் அவ ரூமுக்கு போயிருப்பா, போய் பாரு என்றதும் தலையாட்டி விட்டு அவன் கிளம்ப, லக்ஸ் நில்லு, நான் கமலக்காவை பார்க்க சொல்றேன், கொஞ்ச நேரத்தில் வந்துருவான், நீ அம்மா கிட்ட போய் சொல்லு என்றான். சரி என்று விட்டு லக்ஸ் சென்றதும், இதுங்க என்ன மாதிரி பழகுதுங்கன்னே தெரியல, இதுல மாத்தி மாத்தி மச்சினி வேற சொல்லிட்டு தெரியுதுங்க என்று எண்ணியவாறே, வா பாப்போம் நாம கீழே போலாம் என்று சென்றான். அடுத்த சில நிமிடங்களில் பெற்றோர்கள் அறையில் தலையில் கை வைத்து லக்ஸ் சோகமாக அமர்ந்திருக்க, அங்கு வந்த பரத்தோ அவன் அவ்வாறு அமர்ந்திருப்பதை கண்டு, என்ன தலை தொங்கிருச்சு, என்னாச்சுப்பா அவனுக்கு என்றான். ராம் அறையில் நடந்ததை தவசிலன் கூற, ஹஹாவென சிரித்த பரத்தோ, பட் இதில் எதுவும் தப்பா தெரியலையே, வருத்தப்பட என்ன இருக்கு என்றான். இதேதான் நாங்களும் சொல்றோம், இருந்தாலும் கப்பல் கவுந்தது போல உட்கார்ந்துருக்கான் என்று தவசிலன் கூற, அவன் கிடக்குறான், வாங்க சாப்பிடலாம் என்று சென்றார் சுமித்ரா. நேத்து ஒருத்தர பார்த்தோம், பார்த்து ஒருத்தர மறந்தோம், பாட்டு என்று பாடிக்கொண்டே வந்த பிரணதியின் குறுக்கே சுவற்றில் சாய்ந்தவாறு நின்றிருந்த லக்ஸை பார்த்து, ஹாய் மச்சி, என்னாச்சு, எதுக்கு சுவத்துக்கு முட்டு கொடுத்துட்டு நின்றுட்டு இருக்க என்றாள். ஆனால் அவனோ, என்ன ரொம்ப குஷியோ என்றான் அவளை முறைத்தவாறு. ஆமா, பின்ன இருக்காதா என்றாள் கண் சிமிட்டே. அவள் கூறியதே புரியாத லக்ஸோ, அட பாவி மச்சி, நினைச்சேன் இந்த பொண்ணுங்களே இப்படித்தான், சரி விடு, அப்படி என்ன நடந்தது நேத்து, ஒரு நாள்லயே ஏன் பொண்டாட்டி உன் அண்ணேன்னு தலையில நடக்கிறார் என் அண்ணன் என்றான். புரியல மச்சி என்க, அதாவது நேத்து என்று தொடங்கும் போதே லக்ஸ் என்று அழுத்தமான ராமின் குரல் வர விழித்தனர் இருவரும். அவர்கள் அருகில் வந்தவன் தன் கோட்டை விலக்கி கை கடிகாரத்தை பார்த்தவன், டைம் ஆச்சு லக்ஸ், வா ஹாஸ்பிட்டல் போலாம் என்றவாறே நடக்க அவனை பின்தொடர்ந்தான் லக்ஸ். பிரணதியோ, வா லக்ஸ் போகலாம் என்று ராமை போல் மிமிக்ரி செய்ய சென்ற ராமோ திரும்பி, பிரணதி, இனி நீ ஹாஸ்பிட்டல் வர வேண்டாம், பாப்போ கவனமா வீட்டில இருந்து பார்த்துக்கோ என்று விட்டு செல்ல, முடியாது சார் என்று அவன் முன் நின்றவள், எனக்கு கல்யாணம் ஆகிருச்சுன்றதுக்காக என் குடும்பத்தை அப்படியே விட முடியாது, கிரணுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறவரை அவங்களுக்கு என் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் என்க. நோ ப்ராப்ளம், அதை நான் பார்த்துக்கிறேன் என்றவாறு அவன் நடக்க, தேவையில்லை, எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை,
கடவுள் எனக்கு நல்ல கையும் காலும் கொடுத்திருக்கார். யாரோட நிழலையும் நிக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. என் சொந்த காலில் தான் நான் நிற்பேன். அதனால நான் வேலைக்கு வருவேன் என்றாள். ராமு தலை சாய்த்து அவள் கால்களை நோக்க அவன் செய்கையை கண்டு கேள்வியாக பிரணதியை நோக்கினான் லக்ஸ். இப்பவும் உன் சொந்த காலில் தானே நிற்கிறான்னு சொல்றாராமா என்றவள். மச்சி, அட்டப்பழைய காமெடி மச்சி. உங்க அண்ணனை கொஞ்சம் காந்தி காலத்திலிருந்து கீழே இறங்க சொல்லு என்றாள் ரகசியமாக. வன்மமாக சிரித்த ராமு, கிரேட், நல்ல விஷயம்தான், வா என்று விட்டு செல்ல, எப்படி மச்சி என்றாள் புருவம் உயர்த்தி. மச்சி, அண்ணன் எப்பவுமே டக்குன்னு ஒரு விஷயத்துக்கு ஒத்துக்க மாட்டாரு. இதுல ஏதோ உள்நோக்கம் இருக்கிறது போல தெரியல என்றான். எந்த உள்நோக்கமும் என்கிட்ட செல்லாது. நேத்து கேட்ட அரை கதைக்கே மனுஷன் ஆடி போயிருக்காரு. எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ வா மச்சி என்று நடக்க. ஓ, ஏன் மச்சி, நேத்து சமாளிச்சிட்ட, இன்னைக்கு என்ன செய்ய போற என்றான். அதான் மீதி கதை இருக்கே மச்சி, அதுவே இன்னும் ஒரு வாரத்துக்கு தாங்கும் என்றாள். இவர்கள் ராமை அடையும் அந்த இடைவெளியில் மருத்துவமனை தொடர்பு கொண்டு சில விவரங்களை கூறி முடித்தான். மருத்துவமனை அடைந்ததும் அனைவரும் அவர்களுக்கு காலை வணக்கம் செய்ய, பின்னால் சற்று தள்ளி லக்ஸுடன் வந்தவளை பிரணதி என்று அழைக்க, என்ன என்பது போல் அருகில் வந்தவளின் இடையை பற்றி தன்னுடன் இடித்து நிறுத்தியவன், வா போகலாம் என்று அவளை இழுத்து கொண்டு நடக்க, வாயை பிளந்தவாறு நின்றிருந்தான் லக்ஸ். அவன் இடையை பற்றி தன்னுடன் நிறுத்திய பரத்தோ ஹஹாவென சிரிக்க, சி கையேடு. ஏண்டா டைனி, போன வாரம் வரைக்கும் நமக்கு மூத்த அண்ணன் ராம்னு ஒருத்தர் இருந்தாரே, அவர்தான் இவரான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லேன் என்றான். அவரேதான், அவர் ஒய்ஃபு அவர் கூட்டிட்டு போறாரு, இதுல உனக்கு என்னடா வந்தது என்றான் பரத். லக்ஸ் மட்டுமல்லாமல் இன்னும் சிலர் வாயை பிளந்து நின்றிருக்க, அங்கு பணிபுரியும் சிலர் மகிழ்ச்சியாகவும் இன்னும் சில பெண்கள் பொறாமையுடன் பார்த்தனர் பிரணத்தியை. ஆனால் அவள்தான் மிகவும் சங்கோஜமாக உணர்ந்தாள். அடுத்து வந்த நாட்களில் மருத்துவமனையில் அனைவரின் மாற்றமும் ராமின் மாற்றமும் தலை சுற்ற செய்தது பிரணத்தியை. அனைத்து ஆண்களும் அவளை சகோதரி என்று அழைக்கவும், அனைத்து பெண்களையும் சற்று தள்ளியே பழக செய்திருந்தான் ராம். உணவகத்திலும் பால், சாலட், ஜூஸ் தவிர மற்ற எதையும் அவளுக்கு வழங்கக்கூடாது என்று உத்தரவிட்டிருந்தான். 15 நிமிடமாக அவன் முன் பாவமாக நிற்கிறாள். தீவிரமாக கூப்புகளை புரட்டியவன், நாம வேணும்னா லீவு போட்டு வீட்டுக்கு போயிடலாமா பிரணத்தி? ஹாஸ்பிட்டல்ல யாராவது நீ இப்படி பார்த்துட்டு நிக்கிறத பார்த்தா தப்பா எடுக்க போறாங்க என்றான் அடக்கப்பட்ட புன்னகையுடன். கண்களை சுருக்கி கேட்டவள், ஜோக்கா சார்? முன்னாலே சொல்லிருங்க, அப்பதான் சிரிக்க வசதியா இருக்கும். ஹிஹி, சூப்பர் ஜோக்கு என்றாள். நக்கல் கூடிருச்சு உனக்கு. சரி, என்ன விஷயம் சொல்லு என்றான் நிமிர்ந்தும் பாராமல். அவன் முன் வெள்ளை காகிதத்தை அவள் நீட்ட வாங்கி படித்தவன், வேறு ஊர் மருத்துவமனைக்கு மாற்றுங்கள் என்று இருக்க கசக்கி குப்பையில் எறிந்துவிட்டு, இதோட 12 A4 ஷீட்டை நீ வேஸ்ட் பண்ணியிருக்க, அதோட காஸ்ட் டாக்ஸோட உன்னோட சேலரியில பிடிச்சிருவேன் என்றான். மெயில் பண்ணாதான் நீங்க பார்க்க மாட்டேன்றீங்களே சார், இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. A4 ஷீட்டுக்கு சேலரியில பிடிப்பேன், கோவத்துல டங்கு டங்கு நடந்தா பில்டிங் மெயின்டெனன்ஸ் பிடிப்பேன், கார்டோட டம்மு நடிச்சா சர்வீஸ் சார்ஜ் பிடிப்பேன்னா சம்பளம் கிடையாது, ஃப்ரீயா வேலை பாருன்னு ஓப்பனா சொல்லுங்க என்றாள். வாவ், வெரி பிரில்லியன்ட். ராம் ஒய்ஃப்னா அப்படிதான் இருக்கணும். ஒரே வார்த்தையிலே உனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சே என்று எழுந்து நடக்க அவன் பின்னால் ஓடியவள், சார் எனக்கு எதுக்கு எந்த வேலையும் கொடுக்க மாட்டேன்றீங்க, எவ்வளவு நேரம் சும்மாவே இருக்கிறது, போர் அடிக்குது என்று அவள் கூறும்போதே ஒரு அறை கதவை திறந்தவன், வெயிட், நீ இங்கே இரு என்று விட்டு உள்ளே செல்ல புருவம் சுருக்கி யோசித்தவள் இரு கையையும் கண்களுக்கு பக்கவாட்டாக வைத்து கண்ணாடியின் வெளியே உற்று நோக்க சில அறுவை சிகிச்சை மாதிரி கருவிகளை சோதனை செய்து கொண்டிருந்தான் ராம். ஐ, சர்ஜரி பிளேடு, சிசரு, இதை இப்படி மறந்தேன் என்றவள் கண்கள் மின்ன மருந்தகம் நோக்கி ஓடினாள். அவள் ஓடுவதை கண்ணாடியின் வழியாக பார்த்த ராமு இரு பக்கமும் தலையாட்டியவாறு இதழ் குவித்து ஊதிக்கொண்டான்.
அந்த அறையை வெளியிலிருந்து பார்க்க முடியாது, உள்ளிருந்து பார்க்கலாம் என்பதை மறந்தால் பாவம். இதெல்லாம் வேண்டும் என்று அவள் ஆயுதங்களை எழுதி கொடுக்க ராம் உத்தரவில்லாமல் தர முடியாது என்று மறுத்துவிட்டனர். மாற்று வழியாக அவனிடம் ஒரு மருந்து சீட்டு பெற்று வந்தால் மட்டுமே தருவோம் என்க மீண்டும் ராமை தேடி வந்தாள். நிமிர்ந்து பார்த்தவன் புருவம் உயர்த்த, எனக்கு சில பர்சனல் திங்ஸ் வேணும், புரியுது தானே? மெடிக்கல்ல வாங்கணும், அதனால பிரணதி கேட்டதை கொடுக்கலான்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க என்றாள். கண்கள் சுருக்கி பார்த்தவன் எழுதி மடித்து அவளிடம் கொடுக்க, தேங்க்யூ சார் என்று விட்டு ஓடினாள். அவள் சென்றதும் நமட்டலாக சிரித்தவன் ஏதோ நினைவு வந்தவனாக தனது மடிக்கணினியை திறந்து கடந்த மாதம் நடந்த ஊழியர்களுக்கான உடல் நல பரிசோதனைகளை திறந்தவன் பிரணதியின் பரிசோதனை முடிவுகளை பார்த்துவிட்டு பெண் மருத்துவரான மெர்லினை தொடர்பு கொள்ள, ஆமா சார், அவங்களுக்கு வயிற்றுல பெரிய சர்ஜரி நடந்திருக்கு, ஒரு ஓவரி எடுத்திருக்காங்க, இர்ரெகுலர் பீரியட்ஸ் எல்லாம் ஓகே தான்னு சொன்னாங்க. பட் பிரெக்னன்சி பாசிபிலிட்டிக்கு அவங்க எக் கண்டிஷனை பார்த்துட்டு தான் சொல்ல முடியும் என்று அவள் ஆங்கிலத்தில் கூற, கூர்மையாக கேட்டவன், 2 டேஸ்க்கு முன்னால தான் அவங்களுக்கு பீரியட்ஸ் முடிஞ்சது, ஓவியுலேஷன் டைம் வந்ததும் கூட்டிட்டு வர்றேன், செக் பண்ணுங்க, பட் நாம என்ன செக் பண்றோன்றது அவங்களுக்கு தெரிய வேண்டாம் என்றவன். ஒரு ஓவரி எடுக்கிற அளவுக்கு அப்படி என்ன நடந்திருக்கும் அவளுக்கு என்று யோசித்தான். அதே நேரம் மருந்தகத்தில் நின்றிருந்த பிரணதி, 2 சர்ஜரி பிளேடு, ஒரு சிசர் என்க. மருந்து சீட்டை திரும்ப கொடுத்து வாசிக்க சொன்னான் அங்கிருந்த ஊழியன். அதில் பிளேடு, சிசர் மற்றும் இன்னும் இதர உபகரணங்களின் பெயர்கள், தூக்க மாத்திரை, மயக்க மருந்து தவிர்த்து எது வேண்டுமானாலும் வழங்கலாம் என்று இருக்க பற்களை கடித்தவள், மாவனே, உன்னை கொல்லணும் நினைச்சா கொசு மருந்து ஊத்தியாவது கொண்டுரு வேண்டா என்றவாறே முகத்தை தொங்க போட்டு வர பரத்துக்கு கால் செய்த ராமு பிரணதியிடமிருந்து எடுத்த ரத்தம் எவ்வளவு இருப்பு இருக்கும் என்று வினவியவன், போதும் பரத், இனி அவகிட்ட இந்த பிளட் எடுக்க வேண்டாம் என்றான். ஷியோர்னா, பிரச்சனை இல்லை, இருக்கிறது போதும், கொஞ்சம் மாசத்துக்கு பாப்போக்கு வரும் என்று வைக்க கேமரா வழியாக பிரணதியை பார்த்தவன் அவளை தொடர்பு கொண்டு, எங்கிருக்க என்றான். மச்சிக்கிட்ட பேசிட்டு இருக்கேன் என்று கூறி முடிப்பதற்குள் கால் கட்டாகிவிட திருவென விழித்தாள். என்னாச்சு மச்சி என்றான் லக்ஸ். தெரியல, எங்க இருக்கன்னு கேட்டுட்டு கட் பண்ணிட்டாரு என்று கூறும்போதே லக்ஸுக்கு ராமிடமிருந்து கால் வர மொபைல் திரையை அவளிடம் காட்டியவன் அட்டன் செய்து, சொல்லுங்கண்ணா என்க. லக்ஸ், பிரணதி என்னை வந்து பார்க்க சொல்லு, அப்புறம் நீ வேர் ஹவுஸ்க்கு போ என்றான். வேர் ஹவுஸுக்கா? அங்கதான் அப்பா போயிருக்காரே என்க. அப்போ வீட்டுக்கு போ என்றான். வீட்டுக்கா என்று அதிர்ந்தவன் எதிரில் பிரணதி நிற்பதைக் கண்டு, ஓஹோ, கதை அப்படி போகுதா? ஷியோர் அண்ணா, மச்சியும் வர்றேன்னு சொன்னா, அவளையும் கூட்டிட்டு போறேன் என்றான். ஷியோர், போனதும் குளிர் தாங்குற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எடுத்து வை, நாளைக்கே நீ ஐஸ்லாண்டு போக போற என்றதும், ஐயோ அண்ணா, அவ சொன்னா நான் கூட்டிட்டு போயிருவேனா என்ன? முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டேனே, நான் வேர் ஹவுஸுக்கே போறேன் என்க. கிரேட், அப்புறம் இனி மச்சி கிச்சிலாம் வேண்டாம், அண்ணின்னு கூப்பிடு, சரி வைக்கிறேன் என்று கட் செய்ய, என்ன என்றார் பிரணதி. இனிமே உங்களை அண்ணின்னு கூப்பிடணுமா, இல்லைன்னா ஐஸ்லாண்டுக்கு அனுப்பி ஜன்னி வந்து செத்துருவேன்னு மிரட்டுறாரு என்றான். பாத்தியா மச்சி, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இப்பயாவது நம்புறியா என்க. ரொம்ப பொங்காத மச்சி, இப்ப யார நம்புறதுன்னு எனக்கே குழப்பமா இருக்கு, ஒரு நல்ல சைக்காட்டிஸ்டா பாக்குறது தான் எனக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன் என்றான். படாரென கதவை திறந்து அவள் வர, மேலிருந்து கீழே வர 15 மினிட்ஸா உனக்கு, சரி சீக்கிரம் வா என்று தன் பின்னால் அழைத்தவன். இந்த கோட்டை கலட்டு என்றான். அவளும் கலற்ற டையை தளர்த்தியவன். நெக்கு ஷோல்டர்ஸ் எல்லாம் ஒரே பெயின், அமுக்கி விடு என்றான். அமுக்கி விடணுமா என்று அவள் விழிக்க, ஏன், அதுவும் ஒர்க்கு தான், வந்து செய் என்றான். முகத்தை சுழித்தவாறு அவளும் செய்ய, வயசானாலே இப்படிதான் சார், உடம்புல எல்லா வலியும் வரும் என்க. தலையை உயர்த்தி முறைத்தவன். வாட் டிட் யூ சே என்றான். அதாவது வயசு ஆக ஆக எல்லா வலியும் வந்துரும்னு சொன்னேன் என்று பொய்யாக சிரிக்க, என்று மர்மமாக தலையாட்டியவன். அம்முக்குறியா இல்லையா? என்னால உன் டச்சை சென்ஸ் பண்ணவே முடியல
என்று கத்த, அது சரி, மனுஷனா இருந்தா உணர முடியும், மாடு எப்படி உணர முடியும் என்று அவள் முணுமுணுக்க அவள் கையை பற்றி முன் நிறுத்தியவன், ஏன் பிரணதி, நீ எல்லாம் எப்படி பேஷண்ட்க்கு சிபிஆர் கொடுப்ப? நீ அவங்க மேல ஏறி குதிச்சா கூட பிழைக்க மாட்டாங்க போல. உன்னை எப்படி வேலைக்கு வச்சிருந்தா இந்த பரத்? பேசிக் திங்ஸ் அது கூட தெரியல. ஹெல்த் கேர் ஃபீல்டில் இருந்துட்டு ஹெல்த்தை எப்படி கவனமா பார்த்துக்கணும்னு தெரியல. சரியான நேரத்துக்கு வேலைக்கு வரணும்னு தெரியல. இத்தனை வருஷமா உனக்கு கொடுத்த சம்பளம் எல்லாம் வேஸ்ட் என்று 3 வருடத்திற்கு முன்னால் நடந்த அத்தனை நிகழ்வுகளையும் கூற தலையை பற்றியவாறு மயங்கி சரிந்தாள். பிரணதி, எழுந்துரு. ஏய் என்று அவள் நாடியை பற்றி எழுப்ப அவளிடம் அசைவில்லை. மையலாக புன்னகை செய்தவன் 2 உள்ளங்கைகளால் அவள் மார்பை அழுத்த தட்டி விட்டவாறு வெடுக்கன எழுந்து அமர்ந்தவள், என்ன சார் செய்றீங்க என்றாள். பாத்தியா, சிபிஆர்னா இப்படி இருக்கணும், ஒரே அழுத்திலே எழுந்துட்ட என்றான். சார், வாயில நல்லா வருது. ஐயோ, இத்தோட போதும்பா, உங்களையும் உங்க ஹாஸ்பிட்டல் நான் ராஜினாமா செய்யறேன் என்று விட்டு அவள் எழுந்து ஓட ஹாஹாவென சிரித்த ராமு, மயங்கி விழறாளாம் மயங்கி. இனி வயசானவன் மட்டும் சொல்லு, வாயில கொடுக்கறேன் சிபிஆர என்றான்.